அனைவருக்கும் காலை வணக்கம். சமூக ஆர்வலர் லேனின் யான் பெற்ற இன்பம் வையகப் பெற வேண்டும் என்ற தலையாய மந்திரத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் கடமை தவறாமல் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த மனித பிறப்பினுடைய பிறவி என்பது எத்தகைய வரலாறு சொன்னாலும், எத்தகைய மனித தத்துவத்தினுடைய நிலை சொன்னாலும், இந்த ஒரு பிறவிக்கு பிறகு மறுபிறவி இருந்தாலும், இந்த ஒரு பிறவியில் பிறந்த இந்த மனித பயனை பிறருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் அதை முழு மூச்சாக நினைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். என்றால் இனி மறுபிறவி ஒன்று இருக்கிறதா? அப்படி பிறப்போமா? பிறந்தால் இந்த பிறவியில் பார்த்த மனிதர்களை நாம் கண்டுகொள்ள அளவிற்கு இறைவன் நாணத்தை கொடுப்பானா? அந்த நாணத்தை அடைவதற்கான வழி அப்போது கிடைக்குமா? அல்லது இப்போது அந்த நாணத்தை பெறுவதற்கான வழியை நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை விட ஒரு முக்கியமானது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு காலங்களில் என்ன நடக்கும் என்பதை கூட கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாம். முடிந்து போனதை மீண்டும் பெற முடியாது. எத்தனை கோடி பணங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மாடி வீடுகள் செல்வாக்கு படைத்திருந்தாலும், நம்மை தாண்டி முடிந்து போன ஒரு நொடியை மீண்டும் பெற முடியாதுதான். இது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியம். நாம் கடந்த காலங்களில் செய்யக்கூடிய அந்த வரலாறு என்பது ஒரு முக்கியம், ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை நம் மறைவிற்கு பிறகும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய வரலாறை படிப்பது, நமக்கு கண்மொழி படிப்பது என்பது ஒரு பேராற்றல், ஒரு பேர் இன்பம் தான் காணணும். யாராக இருந்தாலும் சரி, அது அடிமட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களாலும் சரி, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி. உயர்மட்டத்தினா பொருளாதாரத்தில், மற்றபடி மனித பிறப்பியல் உயர்ந்த தாழ்வு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டு தான். ஜாதி மதங்கள் சரி, மற்றபடி ஒன்றும் பெரியது நான் பெரியவன் நீர் பெரியவன்றெல்லாம் பணத்தில் இருக்கிறது, ஜாதி மதத்தில் இருக்கிறது. அது ஜாதி மதம் என்பது மனிதனால் வகுக்கப்பட்டது, தொழில் அடிப்படையில் எல்லாரும் தெரிந்துதான். நான் புதுதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பணம் ரீதியாக பெரியாள் நான் பெரியாள் நீர் பெரியாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் இறைவனால் படைக்கப்பட்டது எல்லோருக்கும் ஒன்றுதான் இருக்குது. ஒரே விஷயங்கள் தான். உணர்ச்சிகளினுடைய இறைவனுடைய அந்த கட்டளைக்கு உட்பட்டு மாற்றங்கள் நடந்தாலும், மனிதனால் இறைவனால் படைக்கப்பட்ட பிறப்பு என்பது மனித பிறவிகளுக்கு ஒரே விஷயங்கள் தான். எல்லோருக்கும் ஒன்றுதான் இருக்கிறது. நான் சொல்லக்கூடியது உடல் தோற்ற அமைப்புகள். சிலரது அவருடைய பிறப்பிலும் அவருடைய உடல்நிலை அந்த கர்மவினை காரணமாக அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் காரணமாக சில விஷயங்கள் உடலுடைய உறுப்புகளோடு மாற்றம் இருக்கலாம். அது இயற்கை மீன்ஸ் அந்த கர்மவினை. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாங்கன்னா எங்கள் தாத்தா என்ன செஞ்சிருப்பாரோ அதுதான் நான் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு உடம்பு சரியில்லையே நான் என்ன பாவம் செஞ்சிருக்கல. இது முன்வினை. நான் செய்யக்கூடிய வினையை இப்போது நடந்து நான் அதை அனுபவிச்சு அது முன்வினை. பின்வினை ஒன்று இருக்குது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய என்னோட பேரம்பேத்திகள் நான் அப்படி அனுபவிக்கிறவங்களுக்கு. அதுமாரி நான் அது உண்மையாக சொல்கிறேன். எங்கள் தாத்தா என்ன செஞ்சுருப்பாரோன்ட்டு எனக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது இருக்காமல் இருக்காது. உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்ணேன் நான் பண்ணின விஷயம் கிடையாது. என்னுடைய முன்னோர்களான என் தாத்தா, அவங்களுக்கு மேலே என்ன தாத்தா இருக்காங்களோ அவங்க பண்ணியிருப்பாங்க. வாழ்வுக்கான இருக்குது. அதுதான் கர்மவினை என்பார்கள். அந்த கர்மவினர் இருக்கக்கூடிய தான் இறைவனுடைய படைப்பில் அது ஒரு இயல்பு தான். ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போல, ஒரு சில பிறவிலே இருந்திருக்கலாம். அது அந்த கர்மவினை தான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த கர்மவினை தான் சொல்கிறேன். நான் என்னை பொறுத்தளவுக்கு இதான் உண்மை. இது மெய்ப்பிக்கப்பட்டது. ஆமாம், ஒரு மனிதன் என்ன செய்கிறானோ அதுதான் கிடைக்கும் வாழ்க்கையில். இதுதானே உண்மை. இயற்கை என்ன கொடுக்குது? நீங்கள் நெல் விளைச்சா என்ன கோதுமை கொடுக்குதா? கம்பு கேழ்வரை கொடுக்குதா? நெல் விளைச்சா நெல் தானே கிடைக்குது, இயற்கை கிடைக்குது, கடவுள் கொடுக்குறான். அப்போ அந்த மனிதனுடைய எண்ணங்கள் என்ன இருக்குது? வெவ்ஸ் ஆஃப் மைண்டு, அவனுடைய திங்கிங் என்ன இருக்குது, அவன் வெளிப்படுத்துறது என்ன இருக்குது, அவன் உள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கானோ அதுதான் வெளியே நடக்கும்.
அதுதான் சொல்லுவது. நான் அடிக்கடி சொல்வது, உண்மையாக இருங்க, நேச்சுரலாக இருங்க, பொய் இல்லாமல் இருங்க, எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்க. எண்ணங்களை தூய்மைப்படுத்தி இறைவன் அந்த பிறப்பை கொடுத்ததுக்கான வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழுங்க அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருக்கேன். மற்ற விஷயங்களுக்கு தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. இந்த பிறப்பினுடைய வழியை வந்து கர்மவினை, முன்வினை, பெண்வினை, நடந்து கொண்டிருக்கிற வினை. இதில் வந்து யார் ஒழுக்கமாக இருக்கா, யார் நல்லா இருக்கா, யார் பின்பற்றாத, அப்படி என்பது தான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் கடவுளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிறப்பு இடத்திற்கான பயனை தான். அதை விட்டுட்டு நான் இப்படி அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை. பணம் கொடுத்துருக்கான், பட் அந்த பணம் கொடுத்ததுக்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யணும். தன்னைத்தானே வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது. கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு அவனுக்கு சும்மா விட்றான்னு நினச்சிக்கிறீங்க. அவன் எத்தனை மருந்து சாப்பிட்றானோ, எத்தனை மருந்து சாப்பிட்றான்றது அவனுக்கு தான் தெரியும். அந்த வழி கடவுள் வந்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு அதை வந்துக்கு சரியான முறையில் பயன்படுத்தலாம் பார்ப்பான். பயன்படுத்தணும்னு வச்சுக்க, அவனுக்கு என்ன வினை கொடுப்பான்றது அவன் உணர முடியும். இப்போ என் வழியை நான் தான் உணர முடியும். நீங்களாக இருக்கீங்க, பொதுமக்களாகிய நீங்களாக இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. அந்த வழி நான் உணர முடியுமா? அதுதான் இறைவனுடைய அந்த செயல்பாடுகள். பணம் கொடுத்துட்டான் பணக்காரன் கூட சொன்னான். ஒவ்வொரு உழைப்புக்கும் மூலமாக கிடைக்கூட தான். உழைப்புக்கு அப்புறப்பட்டு ஒருத்தன் கொள்ளடிக்கிறான் அப்படின்னா, அந்த கொள்ளடிப்பாங்கன்னா அந்த பணத்தை வைத்து கொண்டு பிறருக்கு உதவி பண்ணணும். பண்ணலாம், அதுக்கான வழி அவன் கொடுப்பான். ஷார்ட் பீரியட் தான், அது பெரிதாக சொல்லிக் கொண்டு இருக்க ஒன்றும் இல்லை. மீண்டும் ஒரு முறை காலை வணக்கங்களை விருத்தாக்கி விடைபெறுகிறேன்.